வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கடைசியாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இளநிலை உதவியாளர் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகையான போஸ்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். எல்லாமே வந்து டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ பேஸ் பண்ணி இருக்கும், ப்ளஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 10th 12th ப்ளஸ் வந்து டிப்ளமோ டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 30/9/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 19,500 உங்களுக்கு பார்த்திங்கன்னா 45,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் உதவியாளர் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக அவங்க கொடுத்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். தென் இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட் 30/9/2025 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் 25/8 தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் காப்பி அப்ளிகேஷனுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து 10/10/2025 வந்து லாஸ்ட் டேட்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து டைம் இருக்குது. இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகிரி 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டு, ஸோ அதுவும் வந்து 30 வயது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டண்ட்டு 25 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ். ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி இது மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர், ஸோ அந்த டெக்னிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 11th பே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பே மேட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் பிஎஸ்சி வித் 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெக்னிக்கல் அசிஸ்டண்ட், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35,400 சேலரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து 2 போஸ்டிங் வந்து இதில் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சி அல்லது பிடெக் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனாலும் சரி, போஸ்ட் கிராஜுவேட் அல்லது சயின்ஸ் அல்லது டெக்னாலஜி முடிச்சிருந்தீங்கனாலும் சரி, பிஜி டிப்ளமோ இன் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படிங்கிறது வந்து இதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஜூனியர் மேனேஜரியல் அசிஸ்டன்ட் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். தென் 29,200 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து டைப் ரைட்டிங் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகிரி, இதுக்கு வந்து 19,900 வரைக்கும் வந்து சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. டைப் ரைட்டிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஒர்க் அசிஸ்டன்ட், ஸோ இதுக்கு வந்து 18,000 வரைக்கும் வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேட் ஆர் ஈக்குவலண்ட், அதாவது வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் போதுமானது. 18,000 சம்பளம் அப்படிங்கிறது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் நம்பர், ஸோ அதே மாதிரி ஃபீஸ் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து வெரிஃபிகேஷன் உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்னேச்சர், தம்பு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்வளோ கேபிக்குள்ளே இருக்கணும் அது எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சைட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. தென் இதில் பார்த்திங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு சில பேஜஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது வந்து டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இது வந்து அதாவது சென்டர் ஃபார் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அண்டு டயக்னோசிஸ்ட்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ இதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். போட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தொடர்ந்து நம்ம சேனலை விசிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 18 பக்கம் இருக்குது. ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.